ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 8த் புக்ல 5த் இயர் உடைய புக் பேக் கொஸ்டின் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து 6த் அண்ட் 7த் புக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8த் புக்ல 4த் இயர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது 8த் புக்ல 5த் இயர் உடைய புக் பேக் கொஸ்டின். ஸோ இப்போ வரை நான் படிக்கல அப்படின்னவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. சீக்கிரம் போய் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். மொழியை ஆள்வோம். இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கோ, ஸோ அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கேட்க மாட்டாங்க. பேசுக, ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்க சான்சஸ் இல்லை. சொல்ல கேட்டு எழுதுக, ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் வந்து இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் வந்து நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். இதையும் ரீட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் எடுத்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முல்லை நில மக்களாகிய ஆயர்கள் குழல் ஊதுவதில் வல்லவர்கள். ஸோ முல்லை நில மக்கள் யாரு? ஆயர், ஆய்ச்சியர். ரைட்டா? ஸோ இதுல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒன் வேர்டு இருக்கு. முல்லை நில மக்கள் யாரு? ஆயர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? குழல் ஊதுவதில் வல்லவர்கள். ரைட்டா? இதனை சம்பந்தர் திருப்பதிகத்தில் அமைந்த நிகழ்ச்சி ஒன்று விளக்குகிறது. திருவண்ணாமலை சாரலில் ஆயர் ஒருவர் ஆணிரைகளையும் எருமை இனங்களையும் மேய்த்து கொண்டிருந்தார். மாலையில் அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டினார். அப்போது எருமை ஒன்று காணாமல் போனதை அறிந்தார். தம் கையிலிருந்த குழலை எடுத்து இனிய இசையை எழுப்பினார். இன்னிசை கேட்ட எருமை அவரை வந்தடைந்தது. இவ்வாறு ஆயர்களின் இசை திறத்தை திருப்பதிகம் விளக்குகிறது. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் எடுத்திருக்கோம். முல்லை நில மக்கள் ஆயர்கள், அது தெரியும். அவங்க குழல் ஊதுவதில் வல்லவர்கள். ரைட்டா? ஸோ இந்த ஒரு இது மட்டும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். வேற கொஸ்டின்ஸ் உங்களால எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் எடுத்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொல்லுறுப்புகள் அப்படின்னா என்னது? நமக்கு சொல்லுறுப்புகள் அப்படின்னா நமக்கு கொண்டு, இருந்து, ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு லெட்டர்ஸை நம்ம வந்து என்ன செய்கிறோம்? சேர்க்குறோம் உள்ள. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இலக்கண பாட்டில் நம்ம இது போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ரைட்டா? அதனால் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இடி டேஷ் மழை வந்தது. இடி டேஷ் மழை வந்தது. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருந்தும்? இடியுடன். இடியுடன் மழை வந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மலர்விழி தேர்வின் டேஷ் ஆயத்தமானாள். மலர்விழி தேர்வின் டேஷ் ஆயத்தமானாள். ஸோ இதோட செகண்ட் ஒன் வந்து மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானாள். ஓகேவா? மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானாள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சொல்லுறுப்புகளை வச்சு நிரப்ப சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் கொஷின், அருவி மலையில் டேஷ் விழுந்தது. அருவி மலையில் இருந்து விழுந்தது. மலையிலிருந்து விழுந்தது. ரைட்டா? வீழ்ந்தது. நெக்ஸ்ட், தமிழை டேஷ் சுவையான மொழி உண்டோ. தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ. ரைட்டா? தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ. ஸோ நெக்ஸ்ட், யாழ் தமிழர் டேஷ் இசை கருவிகளுள் ஒன்று. யாழ் தமிழருடைய இசை கருவிகளுள் ஒன்று. ரைட்டா? ஸோ முடிஞ்சு. ஸோ இதான் கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் இசைக்கருவிகளினுடைய பெயர்கள். அதாவது அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாலே ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ நம்மளை வந்து குழப்புறதுக்காக இசைக்கருவிகளின் பெயர்களை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இசைக்கருவிகளோட பெயர்களை நம்ம அகரவரிசைப்படுத்து, இல்லை நார்மல் அகரவரிசைப்படுத்தி எப்படி கேட்டாலும் அகரவரிசை ஒண்ணுதான். ரைட்டா? ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உயிரெழுத்துக்கள்ல தொடங்கின இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உயிரெழுத்துக்கள்ல தொடங்கினது இருக்கான்னு பார்க்கணும். உயிரெழுத்துல ஏதாவது ஸ்டார்ட் ஆகுதா? உருமி, உடுக்கை. ஸோ மற்ற எதுவுமே என்ன கிடையாது, உயிரெழுத்துக்களில் தொடங்கலை. அது 2 தான் உயிரெழுத்துக்களில் தொடங்குது. ஸோ அப்போ இது 2ல் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்த லெட்டரை பார்ப்போம். இது ரூ, இது டு. அப்போ டா வரிசை தான் என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் ரூ வரும் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட் என்னது? உடுக்கை. 2வது உருமி. ஸோ இது 2ம் போட்டாச்சு. அடுத்தது உயிர்மை எழுத்துக்களை பார்க்கணும். உயிர்மை எழுத்துல க தான் ஃபஸ்ட்டு. ரைட்டா? ஸோ க வேறு ஏதாவது இருக்கா பாருமோ? வேற ஒன்றும் இல்லை. ஸோ கணப்பறை அப்படின்றதான் இருக்குது. ஸோ இதுதான் தேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
4th வந்து என்ன வரும்? அதுக்கு அடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இக்கு, இங்கு, இத்து. இத்து தா வரிசை இல்லையா? தா இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஸோ இது 2ல எது வரும்? இங்க வா இருக்கு, வி இருக்கு. வாக்கு அடுத்து தான் வி வரும். அப்ப தவண்டை அப்படின்றதான் 4th, தவில் அப்படிங்கிறதான் 5th. ரைட்டா? ஸோ தா வரிசை முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? இங்கு, இத்து, இந்து இல்லையா? ஸோ இந்துன்னு வரும்போது நான் மட்டும்தான் இதுல இருக்கு. ஸோ அப்ப நாகசுரம். நாகசுரம் முடிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப படகம். அடுத்தது ஸோ பா வந்து 2 இருக்கு இல்லையா? ஸோ இது ஒண்ணு இருக்கு. பி இது பா, இது பி. ஸோ இப்ப பிடில் 8வது பிடில். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? இப்பு, இம்மு. அதுக்கு அடுத்து இல்லையா? இப்பு, இப்புல இன்னொன்னு இருக்கு. சாரி. பா இருக்கு, பே இருக்கு, பி இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து படகம், அடுத்தது பிடில், அடுத்தது பேரியாழ். ஸோ நெக்ஸ்ட் இம்மு. ஸோ இது வந்து மகுடி. ஸோ மொத்தம் 10. அதோட என்ன செய்யுது? நமக்கு இது முடிஞ்சுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இணை சொற்கள். ஸோ இணை சொற்கள் அப்படின்னா என்ன? இணை சொற்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, சில சொற்கள் இணையாக வரும்போது பொருளுக்கு வலுவூட்டும். அதான் இணை சொற்கள். இணை சொற்கள்ன்றது என்னன்னு பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சிடும் நமக்கு. அதாவது இணை சொற்கள்ல 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா நேரிணை, எதிரிணை, இன்னொன்னு செரியிணை அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இதுல நேரிணை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 2 வேர்டுமே ஒரே தான் இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2 வேர்டுக்கும் மீனிங் ஒன்னா தான் இருக்கும். 2ம் சேர்ந்து வரும். ஓகேவா? எதிரிணை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட் வேர்ட் ஒன்னா வரும். அதுதான் எதிரிணை. செரி இணை அப்படின்னா ஒரு வேர்டு தான், அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. பாத்தீங்கன்னா தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். தாய் குழந்தையை வளர்த்தா அப்படிங்கிறதா மீனிங். ஆனா அதை எப்படி அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க? பாராட்டி சீராட்டி வளர்த்தா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். மீனிங் ஒரே பொருள் தான், ஒரே மீனிங் தான் கொடுக்கும். அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரிணை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இணையத்தான் என்ன சொல்றாங்க? நேரிணை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீரும் சிறப்பும், பேரும் புகழும். ஸோ இதோட மீனிங் எல்லாமே ஒண்ணுதான். பேரு புகழ். ஸோ மீனிங் ஒண்ணுதான். சீரும் சிறப்பும். ஸோ மீனிங் என்னது? ஒண்ணுதான். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரிணை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட் கொடுத்துச்சுன்னா அதான் எதிரிணை. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுல தெரியும். இரவு பகல், உயர்வு தாழ்வு, ரெண்டுமே என்னது? ஆப்போசிட் வேர்டு. இரவு பகல். ஸோ ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. உயர்வு தாழ்வு ரெண்டுமே ஆப்போசிட் வேர்ட் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இதைத்தான் எதிரிணைன்னு நம்ம சொல்லுவோம். சரிடா? அடுத்தது பொருளினுடைய செறிவை குறித்து. அதாவது இப்ப பச்சை பசேல், பச்சையா இருக்கு அவ்வளவுதான். பட் ஆனா அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. பச்சை பசேல்னு இருக்கு. வெள்ளை விளையேர், வெள்ளை கலர்ல இருக்கு அவ்வளவுதான். ஆனா வெள்ளை விளையேற. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதோட செறிவை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா செரியினைன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இதுவும் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தமே வந்து என்னது? இணை சொற்கள் 3 தான். நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஸோ நேரிணைனா மீனிங் ஒன்னா இருக்கணும். ஆனா 2 தடவை அந்த வேர்டு வந்திருக்கும். வேற வேற வேர்டா இருக்கும். அதோட மீனிங் ஒன்னா இருக்கும். அதான் நேரிணை. அதே எதிரிணை அப்படின்னா ஆப்போசிட் வேர்டா இருக்கும். ஆப்போசிட் வேர்டா இருக்கணும். ஓகேவா? செரியிணை அப்படின்னா பச்சை பசேல். ஸோ அந்த பச்சையை தான் இன்னும் கொஞ்சம் செறிவை அதிகப்படுத்தியிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதை தான் செரியிணைன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பின்வரும் இணை சொற்களை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இணை சொற்கள் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? வகைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஸோ இதுல எது எது நமக்கு நேரிணை, எதிரிணை, செரியிணைன்றதான் கொஸ்டின். நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதைத்தான் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உற்றார் உறவினர் 2 பேருமே ஒண்ணுதான். அப்படிதானே? உற்றார் உறவினர் அப்படின்னாலுமே நம்மளுடைய உறவினர்களை தான் அது மென்ஷன் பண்ணுது. ரைட்டா? ஸோ இது என்னது? நேரிணை. ஓகேவா? நெக்ஸ்ட் விருப்பு வெறுப்பு, ஆப்போசிட் வேர்டு இல்லையா? விருப்போட ஆப்போசிட் என்ன? வெறுப்பு. ஸோ அது என்னது நமக்கு? எதிரிணை. அடுத்தது காலை, இன்னொன்னு மாலை. அப்போ ஆப்போசிட் வேர்டு தானே இது? காலை அப்படின்னா அதோட ஆப்போசிட் என்னது? மாலை. ஸோ அப்போ இதுவும் என்னது? எதிரிணை. அடுத்தது கண்ணங்கரேல். அது என்னது? கருப்பு கலர்ல இருக்கு. அதை எப்படி சொல்லியிருக்காங்க? அதோட அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க? செறிவு படுத்தியிருக்காங்க. அதோட
மீனிங்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்ணங்கரேல். அப்போ அது என்னது அப்படின்னா செரியினை. ஓகேவா? ஆடல் பாடல் அப்படின்னா என்னது? ஆடுறது. ஆப்போசிட்டா என்ன சொல்லுவோம்? பாடுறது. ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா எதிரிணை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அடுத்தது வாடி வதங்கி. வாடி போச்சு. அதுதான் வந்து மீனிங். அதான் வாடி வதங்கின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது என்னது? நேரிணை. பட்டி தொட்டி. பட்டி தொட்டி மீனிங் ஒண்ணுதான். ஸோ நேரிணை. அடுத்தது உள்ளும் புறமும். உள்ளம் அகம் புறம். அப்ப அது என்னது? ஆப்போசிட் வேர்டு இல்லையா? ஸோ எதிரிணை. அடுத்தது மேடு பள்ளம். மேடு ஆப்போசிட் வேர்ட் பள்ளம். ஸோ அது என்னது? எதிரிணை. அடுத்தது நட்ட நடுவில். நடு அப்படின்றதான் மீனிங். ஸோ நட்ட நடுவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது செறிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அது செறிவினை. செரியினை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. இப்போ சான்றோர் எனப்படுவர் டேஷ்களில் சிறந்தவர் ஆவார். மேலே நமக்கு அதுக்கான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சான்றோர் எனப்படுவர் டேஷ்களில் சிறந்தவர் ஆவார். கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவார். ஓகேவா? சான்றோர் எனப்படுவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆற்று வெள்ளம் டேஷ் பாராமல் ஓடியது. ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் டேஷ் வேண்டியவர்கள். இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். ஓகேவா? இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஷ் இல்லை. தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு என்ன இல்லை? வாழ்வு தாழ்வு இல்லை அப்படியும் நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஈடு இணை இல்லை அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்லலாம். வாழ்வு தாழ்வு இல்லை அப்படின்னும் சொல்லலாம். திருவிழாவில் யானை டேஷ் வந்தது. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. ஓகேவா? ஸோ இதான் என்னது? இதுக்கான இணைச்சொற்கள். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கடிதம் எழுதுக. ஸோ கடிதம் எழுதுக நமக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்த பேர்லாம் மொழியோடு விளையாடு குறுக்கெழுத்து புதிர். ஸோ இது கேட்க வாய்ப்பு கிடையாது. பாக்ஸ் போட்டு கேட்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்வாங்க? ஆப்டிடியூட்ல என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். முதல் கருவி என பெயர் பெற்றது டேஷ். முதல் கருவி என பெயர் பெற்றது என்னது? முதல் கருவி என பெயர் பெற்றது மத்தளம். ஓகேவா? முதல் கருவி என பெயர் பெற்றது மத்தளம். ஓகேவா? யாழில் இருந்து உருவான பிற்கால கருவி. யாழில் இருந்து உருவான பிற்கால கருவி எனது? யாழில் இருந்து வந்தது எனது? வீணை. ஓகேவா? நெக்ஸ்ட் இயற்கை கருவி. இயற்கை கருவி என்னது? சங்கு. இயற்கை கருவி என்னது? சங்கு. நெக்ஸ்ட் விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி. விலங்குடைய உறுப்பை பெயராக கொண்ட கருவி எது? முழவு. ஓகேவா? விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி முழவு. ஸோ இதெல்லாமே வந்து ஆப்டிடியூட்க்கு நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வட்டமான மணி போன்ற கருவி எது? வட்டமான மணி போன்ற கருவி எது? சேகண்டி. வட்டமான மணி போன்ற கருவி எது? சேகண்டி. 5 வாய்களை கொண்ட கருவி எது? 5 வாய்களை கொண்ட கருவி குடமுழா. 5 வாய்களை கொண்ட கருவி எது? குடமுழா. ரைட்டா? இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? பாணர். இசை கருவி இசைத்து பாடுறவங்க என்ன சொல்லுவாங்க? பாணர்.
நெக்ஸ்ட்டு 19 நரம்புகளை கொண்ட யாழ் எது? 19 நரம்புகள் கொண்ட யாழ் எது அப்படின்னா மகர யாழ். 19 நரம்புகள் கொண்டது எது? மகர யாழ். ஓகேவா? ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை டேஷ் கருவின்னு சொல்றாங்க. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுறது என்னது? கஞ்சக்கருவி. அதுக்கு என்ன பேரு? கஞ்ச கருவி. ஓகேவா? சிறிய வகை உடுக்கை அதுக்கு என்ன பேரு? சிறிய வகை உடுக்கைக்கு பேர் என்ன? குடுகுடுப்பை. சிறிய வகை உடுக்கைக்கு என்ன பேரு? குடுகுடுப்பை. ஓகேவா? பறை ஒரு டேஷ். பறை என்னது? தோல் கருவி. பறை என்னது? தோல் கருவி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூங்கிலால் செய்யப்படும் காற்று கருவிக்கு என்ன பெயர்? மூங்கிலால் செய்யப்படும் காற்று கருவி பேர் என்ன? குழல். மூங்கிலால செய்யறது என்னது? குழல். வீணையில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனை? வீணையில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை 7. ஓகேவா? திருமணத்தின் போது கொட்டும் முரசு எது? திருமணத்தின் போது கொட்டும் முரசு மணமுரசு. திருமணத்தின் போது கொட்டும் முரசு எது? மணமுரசு. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா கலைச்சொல். இதில் வந்து நிற்க அதற்கு தக எண் பொறுப்புகள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கலைச்சொல் அறிவோம். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின்னாலும் இதில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் நமக்கு தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கேட்டாலும் இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். ரைட்டா? கைவினை பொருட்கள் அப்படின்னா என்னது? கிராஃப்ட்ஸ். கைவினை பொருட்கள் அப்படின்னா கிராஃப்ட்ஸ். புல்லாங்குழல் ஃப்ளூட். புல்லாங்குழல் ஃப்ளூட். முரசு ட்ரம். முரசு ட்ரம். கூடை முடைதல் பாஸ்கெட்ரி. கூடை முடைதல் பாஸ்கெட்ரி. பின்னுதல் knitting. பின்னுதல் knitting. கே வந்து சைலண்ட் வேர்ட். கொம்பு ஹார்ன். கொம்பு ஹார்ன். கைவினைஞர் ஆர்டிசன். கைவினைஞர் ஆர்டிசன். சடங்கு ரைட். சடங்கு ரைட். ஓகேவா? கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள். ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல். ட்ரம் அப்படின்னா முரசு. பாஸ்கெட்ரி அப்படின்னா கூடை முடைதல். knitting அப்படின்னா பின்னுதல். ஹார்ன் அப்படின்னா கொம்பு. ஆர்டிசன் அப்படின்னா கைவினைஞர். ரைட்னா சடங்கு. ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்ம 8th புக்கில் 5th இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் 6th இயலுடைய புக் பேக் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் நான் பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, சீக்கிரம் போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஜூலையில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. சீக்கிரம் படிச்சுக்கோங்க. ரைட்டா? தேங்க்யூ.